துன்பத்தை கடந்து வந்தா நிச்சயம் இன்பம் ஒண்ணு இருக்கும். நம்பிக்கையோட இருப்போம். நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்கும். உன்னோட புள்ள அர்ஜுன் அங்க வளர்றான்னு தெரிஞ்சிருந்தோம் நீ அவங்க புள்ள அமர இங்க எந்த குறையும் இல்லாம வளர்த்திருக்கியே. அத்தை, எனக்காக துடிக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் இருக்கீங்களே, எனக்கு என்ன கவலை? ரெண்டு பேரும் வெளியே போங்க, வெளியே போங்கன்னு சொல்றேன்ல. ஏன் அங்கிள் இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? கோவப்படாம என்ன பண்ண சொல்ற? உன்னால நாங்க பட்ட அவஸ்தை கொஞ்சமா நஞ்சமா? உண்மையை சொல்ல போனா உங்களாலதான் நான் அவஸ்தைப்பட்டேன். என்ன போலீஸ் கோர்ட்டுன்னு அலக்கழிச்சது நீங்க தானே? மது, நீ கொஞ்சம் சைலண்டா இரு. நாட்டாமா சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்னையா இருக்கு? வந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. வந்த வேலை முடிஞ்சா போகத்தானே போறோம். இங்க எங்க வீட்டுல உங்களுக்கு என்னையா வேலை? அதான் பண்ண வேண்டியதெல்லாம் நல்லா வச்சு பண்ணிட்டீங்கல்ல. இன்னும் ஒரு வேலை பாக்கி இருக்கு, அதை முடிச்சிட்டு போறோம். நான் இந்த ஊர்ல ஒரு ஃபேக்டரி கட்ட போறேன். அதோட பூமி பூஜையை 18/12க்கு வச்சிருக்கேன். அதுக்கு உங்களை இன்வைட் பண்ண வந்திருக்கேன். நீ பூமி பூஜை பண்ணு, இல்ல சாமி பூஜை தான் பண்ணு. அதுக்கெல்லாம் நாங்க யாரும் வரமாட்டோம். போயிட்டாரு போ. என்ன நாட்டாம சார், நீங்க இந்த ஊரோட பெரிய மனுஷன், பரம்பரை நாட்டாம வேற. உங்களை கூப்பிடாம நாங்க எப்படி பூமி பூஜை பண்ண முடியும்? இவர் தான் போன்னு சொல்றால, அப்புறம் ஏன் நின்னு கதை பேசிட்டு இருக்க? மரியாதை நீயா வெளியே போறியா இல்ல நான் கழுத்தை பிடிச்சு வெளியே தரட்டுமா? போயா வெளியா. எங்க குடும்பத்தை நிம்மதி இல்லாம பண்ணிட்டு இப்ப இன்வைட் பண்ணி உன் உறவை புதுப்பிக்க பாக்குறியா? தம்பி, உறவுக்காக வரலப்பா, ஒரு மரியாதைக்கு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். யோ, உங்க மரியாதையெல்லாம் எங்களுக்கு வேணாயா. ஏற்கனவே நீங்க இவ்வளவு வச்சு பண்ண மரியாதையெல்லாம் போதும். அதையே எங்களால இன்னும் மறக்க முடியல. போயா, அறிவு இருக்கா உனக்கு? என்ன நட்டாம, சின்ன பசங்க தான் புரியாம பேசுறாங்கன்னா பெரியவர் நீங்களும் இப்படி பேசுறீங்களே. நான் பூமி பூஜைக்கு இன்வைட் பண்ணதுக்கு மட்டும் வரல, உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை இன்டிமேட் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கேன். சார், டைம் வேஸ்ட். நான் தான் சொன்னேனே இது ஒரு முட்டாள் குடும்பம். மாமா பேசாம இருக்கு மாமா. மது, எந்த இடத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாது உனக்கு? நான் சொல்றேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எங்க கம்பெனியோட பூமி பூஜை நடக்கக்கூடிய இடம் உங்களது. உங்களதா இருந்துச்சு, இப்ப அது இல்ல. நீ எதை சொல்ற? உங்ககிட்ட ஒத்தா இருந்தது எது? அந்த 400 ஏக்கர் நிலம் தான். என்னடா சொன்ன நீ? கையெடுங்க நாட்டாம, உங்களுக்கு விளக்கமெல்லாம் சொல்ல இப்ப நேரம் இல்லை. பூமி பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தெளிவா பேசிக்கலாம். யோ, கேள்விக்கு பதில சொல்லிட்டு போயா. உங்களுக்கு என்ன பதில் வேணுமோ அங்க வாங்க, நான் சொல்றேன். டேய், உன் பூமி பூஜை அங்க எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். பார்க்கலாம், அங்க வாங்கன்னு சொல்றேன். மாமா விடுங்க மாமா. வாங்க பாத்துருவோம். ஏய், என்ன நக்கலா? தம்பி, நீ எப்படி வேணாலும் வச்சுக்கோ. மது, பாஸ், பூஜைக்கு நேரமாச்சு, போலாமா? ஓகே. பூஜைக்கு நேரம் ஆகல, உனக்கு சங்கோதரத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. உங்களுக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. அங்க பூமி பூஜை நடக்காது, உங்க போனம் தான் விழும். உங்களால என்ன முடியுமோ அதை அங்க வந்து பாருங்க. வரட்டுமா? போயா. வா மது, போறோம். இவங்களெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாதுப்பா. மாமா என்னங்க இவங்க என்னென்னமோ பேசிட்டு போறாங்க? அத்தை, எல்லாமே அவங்களோட சூழ்ச்சி அத்தை. எதுவுமே பண்ண முடியாது. அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் அமைதியா இருங்க. அது சூழ்ச்சியா இருந்தா நான் பாத்துக்கிறேமா. ஏன்னா அது நம்மளோட பூமி, நம்ம பாட்ட முப்பாட்ட கட்டி காப்பாத்தின பூமி. அவனுங்க எங்க இருந்தோ வருவானுங்க, காலை வச்சிருவானுங்களா அவனுங்க. அப்படி காலை வச்சா வெட்டி புதைச்சிருவான் அவனுங்கள. மாமா அவசரப்படாதீங்க மாமா, என்னதான் பண்றாங்கன்னு பாப்போமே. இனிமே பாக்குறதுக்கு எதுவுமே இல்லம்மா. என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. நாங்க இது ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட மாட்டோம். வாங்கடா போலாம். வாங்க. என்னங்க நானும் வரேங்க.
வேணாம் வள்ளியம்மா, இது பொம்பளைங்க சமாச்சாரம் இல்ல, நாங்க பாத்துக்கிறோம். மாமா, லட்சுமி சொல்ற மாதிரி நாம இதுல அவசரப்பட வேண்டாம்னு தோணுது. எல்லாம் முடியட்டும் மாமா, அப்புறம் பாத்துக்கலாம் மாமா. இல்ல தேன்மொழி, நாம இடம் கொடுத்தோம்னா நாம பயந்துட்டு நினைச்சு இந்த வீட்டுக்கே வந்து இது எங்க வீடுன்னு சொன்னாலும் சொல்லுவானுங்க. அதுக்கு நாம வாய்ப்பே தரக்கூடாது. வாங்கடா போலாம். வாங்க என்னங்க, சத்தியம் பண்ணுங்க, அவசரப்பட்டு வெட்டு குத்துட்டு போயிடக்கூடாது. சரிம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. ஏய், பாத்துக்கடா. ஆமா, சக்தி எங்கம்மா? தோட்டத்துல இருக்காரு மாமா. தங்கவேல், அவனை வர சொல்லு. சரிப்பா, வாடா. எல்லாமே என்னால தானே. அந்த மதுவை நான் தானே இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அவ என்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாலோ அன்னைக்கு ஆரம்பிச்சது தரித்திரம் இந்த வீட்டுக்கு. என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதோ ஒண்ணுமே புரியல. ஐயோ, எதுவுமே நடக்காது. ஒண்ணும் நடக்காது, எல்லாம் சரியாயிடும். என்ன மது, டென்ஷனா இருக்க? நாட்டாம வந்து கலாட்டா பண்ணு பயப்படுறியா? ஆமா பாஸ், அவன் வந்து கலாட்டா பண்ணு தானே அவனுக்கு இன்விடேஷனே வச்சேன். எல்லாம் தெரிஞ்சுமா இன்விடேஷன் வச்சீங்க? ஏன் வச்சேன்? எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு இன்னியோட முற்றுப்புள்ளி வைக்கணும் தான். புரியலையா? நாம என்ன அவனுங்களை ஏமாத்தியா இந்த சொத்தை வாங்கியிருக்கோம்? பணத்தை கொடுத்து தானே வாங்கணும். ஆமா பாஸ், இருந்தாலும் ஒரு சின்ன பயம் இருக்கு, ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. வருவானுங்க, சத்தம் போடுவானுங்க, தகராறு பண்ணுவானுங்க. அதெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். இதுக்கு மேல வாயை திறக்காத மாதிரி என்ன பண்ணணுமோ அதை ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கோம். அதை பார்த்ததும் அவனுக்கு மூச்சே நின்னுடும். அதுக்கப்புறம் அவனுங்க பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். பேசவே முடியாது. அதுக்கப்புறம் நம்ம வேலையை எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பண்ணலாம். ஓகே, அதனாலதான் அவனுங்களை நான் இன்னைக்கு இன்வைட் பண்ணிருக்கேன். நாளைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறப்ப, ஓபனிங் செரமனி நடக்கிறப்ப சின்ன பண்ணக்கூடாது இல்ல பாஸ்? ஒருவேளை இன்னைக்கு வந்து தேவையில்லாம கலாட்டா பண்ணா? இதோ போலீஸ் ப்ரொடெக்ஷனா வந்திருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. சூப்பர் பாஸ். நடக்கிறத மட்டும் நீ பாரு. அப்பா பாத்தீங்களாப்பா? கூல் மேன், கூல். வாங்க நாட்டாம் ஐயா, எங்க ஃபங்க்ஷனுக்கு நீங்க வந்தது ரொம்ப பெருமையாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. ஏய், ஏறா கையா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் இடத்துல வந்து பூமி பூஜை போடுவேன்? எல்லாம் நீங்களும் உங்க பிள்ளைகளும் கொடுத்த தைரியம் தான். ஏய், நாங்க எப்படா உனக்கு தைரியம் கொடுத்தோம்? அதை என்னைக்கோ கொடுத்துட்டீங்களே. ஏய், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இப்போ இடத்த காலி பண்ண. கிளம்பியா? நான் ஏன் போகணும்? ஏன்னா இது எங்களோட இடம். இது எங்க இடம். உங்க இடமா தான் இருந்தது. பைத்தியம். ஆனா அது ஒரு காலத்துல. இப்போ இது என்னோட இடம். என்னையா விளையாடுறியா? இது எங்க இடம்? எழுதிட்டு போடா. ஐயோ, சொன்ன கேளுங்கப்பா. விளையாடுறதுக்கெல்லாம் என் உடம்புல தெம்பு இல்லப்பா.
ஏய் ஆ? ஒழுங்கு மரியாதை இடத்த காலி பண்ணு இல்லைன்னா நடக்கிறதே வேற. என்னப்பா நீங்க ரொம்ப சில்லியா இருக்க, பெரிய தொல்லையா போச்சப்பா. ஃபங்க்ஷனுக்கு வந்து வாழ்த்திட்டு போவீங்கன்னா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. பின்ன எங்க இடத்துல வந்து நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா உனக்கு பூ போட்டு வரவேற்க சொல்றியா? நீங்களும் வந்ததுல இருந்து இது எங்க இடம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க மிஸ்டர், ஒரு பொருளை வித்தாச்சுன்னா அதை வாங்கினவனுக்கு தான் சொந்தம். நான் வாங்கிட்டேன். நாங்க எப்படா வித்தோம்? யாருக்குடா வித்தோம்? சொல்லு. எப்பயோ வித்தாச்சு, எனக்கு தான் வித்துருக்கீங்க. ஆ? ஏய் என்னடா இவன்? யோ அப்பா, இவங்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க நேரம் இல்ல. இவங்கிட்ட அடிச்சு புடுங்கனா ஏய். நம்ம இடத்த திரும்ப எடுத்துக்க முடியும். ஏய் ஏய் வாயா. முதல்ல இங்க இருந்து போடா. விடுங்க. விடுங்கடா விடுங்கடா. யோ, அப்படியே நாங்க வித்ததாவே வச்சுக்க. நாங்க வித்ததுக்கு என்ன ஆதாரம்? வெயிட் வெயிட் வெயிட், நோ டென்ஷன். மது, Boss. அந்த ஆதாரத்தை கொண்டு வாமா. எல்லாம் இந்த பிசாசால தான். அவ என்ன ஆதாரம் கொண்டாந்து கிழிக்கிறான்னு பாப்பண்டா. கூல் கூல் மிஸ்டர் யோ தங்கவேல். கம்முனேரியா. வந்தப்பவே ஆதாரம் கேட்டிருந்தீங்கன்னா நான் உடனே கொடுத்துருப்பேனே. வெயிட் வெயிட் வெயிட், இப்ப வந்துடும். இந்தாங்க. ஆதாரம்னு கேட்டீங்கல்ல, இந்தாங்க பாருங்க. ஆ, யோ என்னையா இது அநியாயமா இருக்கு? நாங்க என்னமோ எழுதி கொடுத்த மாதிரி இருக்கு. நீங்க தான் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க. ஏய் இல்ல, நாங்க யாரும் இதுல கையெழுத்து போடல. நீங்க கையெழுத்து போடாம உங்க தாத்தாவை கையெழுத்து ஏய் போட்டாரு. இது உங்க கையெழுத்து தானே? இதெல்லாம் எங்க கையெழுத்து கிடையாது. அப்படியா? ஞாபகம் இல்ல? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏய் நாங்க எப்படி போட்டோம்? நீங்களும் மறந்துட்டீங்களா? இந்த பாரு, அவ்வளவுதான். பாத்தியா, முதல்ல கையெழுத்து போட்டவர் எப்படி யோசிக்கிறாருன்னு. நாட்டமையா, நீங்களாவது சொல்லுங்க சொல்லுங்க. அப்பா இவள கழுத்தை நிச்சு கொண்டுலாம்பா. நாங்க யாரு கையெழுத்து போடல. ஏய் இந்த கையெழுத்தை நாங்க போடவே இல்ல. நீங்க 3 பேருமே கையெழுத்து போட்டிருக்கீங்க. வெற்றி மட்டும் தான் போடல. ஐயோ போய் சொல்றாப்பா. ஏய், எங்க கையெழுத்து அதுக்காக இல்ல, நாங்க அதுக்காக போடல. என்ன நாட்டாமையா இப்படி பேசுறீங்க? பணம் கஷ்டம்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு நீங்க தானே கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க. ஏய், எங்களுக்கு அப்ப பண கஷ்டம் வந்தது. எங்களுக்கு எப்ப வந்தது? அது எனக்கு எப்படி தெரியும்? கஷ்டம்னு நீங்க சொன்னீங்க, நாங்க கொடுத்தோம். எங்களுக்கு அசலும் வரல, வட்டியும் வரல. அதுதான் இதுல எழுதிருக்கு. ஏய் பொய்க்கு மேல போய் சொல்லிக்கிட்டே இருக்க. எல்லாரும் கேட்டுக்குங்க, இது சுத்த போய் கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனம். ஏய் யாரடி ஏமாத்துறீங்க? ஏய் உன்னெல்லாம் நம்பி எங்க வீட்ல விட்டோம்ல, எங்களை செருப்பால் அடிக்கணும். ஏன் என்னோட கையெழுத்து ஏன் விட்ட? அதே சேர்த்துக்க வேண்டியதானே? ஐயோ, எங்களுக்கு யாரையும் ஏமாத்துற பழக்கம் கிடையாதுங்க. இவங்கெல்லாம் கையெழுத்து போட்டாங்க, நீங்க கடைசி வரைக்கும் கையெழுத்து போடவே இல்ல. அதான் இல்ல. செய்யறது திருட்டுத்தனம். பேசுறது புத்திர மாதிரி பேசுற. ஏய் இவங்கிட்ட என்னடா பேச்சு? இவனை நாலு இழுப்பு இழுத்தா போலீஸ் சரியாயிடும். விடுடா. விடியா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. மரியாதை போயிடுங்க. இங்க பாருங்க சார், நாங்க இவங்களை ஏமாத்தல, இவங்க தான் எங்களை ஏமாத்துறாங்க. எங்களை கேட்காதீங்க, இவங்களை கேளுங்க. எதுவா இருந்தாலும் உங்க வக்கீல வச்சு பேசிக்கிங்க. முடியலன்னா கோர்ட்டுக்கு போங்க. இங்க எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. சார், நாங்க சார் பிரச்சனை பண்றோம். இவங்க தான் சார் எங்களை ஏமாத்துறாங்க. அதான் சொல்றேன்ல, உங்க வக்கீல வச்சு பேசிக்கிங்க. ஏய், வாங்கடா, வக்கீல வச்சு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம். எப்படி கோர்ட்ல பண்ணீங்களே அந்த மாதிரியா? ஏய், உண்டு. இங்க பாரு, அப்ப எப்படியோ எங்களை வச்சு ஏமாத்தி தப்பிச்சிட்ட. ஆனா இனிமே உங்க திருட்டுத்தனம் செல்லாதுங்க. ஐயோ நாட்டாமையா, இது ஏன் திருத்தணுமா இல்ல உங்க திருத்தணுமா? கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. ஏய் உன்னை சும்மா விட மாட்டானே. கையெடுங்க. என்ன விளையாடுறீங்களா? ஒரு முறை சொன்னா கேட்க மாட்டீங்க. போங்க போங்கய்யா, எல்லாரையும் லாக்கப்ல வச்சிருவேன். போங்கன்னு சொல்றல. போங்க. வாங்கடா, வாங்கடா, நம்ம வக்கீல வச்சு பேசிக்கலாம். வாங்கடா. பாத்துக்கிறேன்டி, எல்லாருக்கும் வச்சிருக்கேன். இருடி, உன்னை தொலைச்சிடுறேன்.
வெல்டன் மது, வெல்டன். பாஸ் அவங்க சொல்ற மாதிரி ஏதாவது வக்கீல் வச்சாங்கன்னா ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும் மது. யூ டோன்ட் வரி. மது, பூஜையை முடிச்சிருவோமா? உட்காருங்க. பூஜை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிருவோம். இன்னும் வரலையே அம்மா. வந்துருவாங்க அத்தை, வந்துருவாங்க. நாங்க இருக்கும்போது எதுக்காக நீங்க கவலைப்படுறீங்க? எந்த பிரச்சனையும் வராது. வந்துட்டாங்க. எல்லாத்தையும் வக்கீல வச்சு முடிச்சிடலாம். என்னங்க எங்க நம்ம இடத்த காலி பண்ணி கொடுத்துட்டாங்களா? வள்ளியம்மா, குழந்தைங்களோட விளையாட்டு மாதிரி ஆயிப்போச்சு. மாமா என்ன சொல்றீங்க? என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க மாமா. சொல்லி என்ன நடக்க போகுது லட்சுமி? எல்லாமே முடிஞ்சு போச்சு. என்னங்க அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? அவன் தான் அவன் இடம்னு சொல்றானா? அதையே நீங்களும் சொல்றீங்க. நமக்கு தெரியாம அது எப்படி அவன் இடமாகும்? சொத்து நம்ம பேர்ல இருக்கு. அத அவன் பேருக்கு மாத்தி எழுதி கொடுத்துட்டு தான் சொல்றாம்மா. என்ன சொல்றீங்க? அவன் என்ன வேணாலும் சொல்லிட்டு போவான். நாம இப்ப அவனுக்கு எழுதி கொடுத்தோம். அதுதான் வள்ளியம்மா எனக்கும் புரியல. என்ன மாமா, அவளுக்கு நாம எழுதி கொடுத்தோம்னு சொன்னானா அந்த பத்திரத்தை காட்ட சொல்ல வேண்டியதானே? அந்த பத்திரிகையை காட்டினாமா? அதுல உங்க கையெழுத்து இருந்துச்சா? என் கையெழுத்து மட்டும் இல்லம்மா, சக்தி, தங்கவேலு இவங்க எல்லார் கையெழுத்து இருந்துச்சு. மாமா அப்ப வெற்றியோட கையெழுத்து? அவனது இல்லம்மா. ஏ மாமா, ஒருவேளை நம்ம கையெழுத்து மாதிரி அவளே போட்டிருப்பாளோ? அக்கா அப்ப வெற்றியோட கையெழுத்து அவளே போட்டிருக்கலாமே, ஏன் போடல? எனக்கு என்னமோ அந்த கையெழுத்தெல்லாம் நிஜம்தான் தோணுது. இல்லன்னா அவங்க இந்த அளவுக்கு தைரியமா இறங்கிருப்பாங்களா சொல்லுங்க? நாம எப்பங்க அவளுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தோம்? எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதுக்காக இல்ல வேற எதுக்காக அவ கையெழுத்து போட சொல்லி நீங்க போட்டீங்களா சொல்லுங்க? கொஞ்சம் யோசிங்களேன். எப்படி எல்லாரோட கையெழுத்து இருக்கும்? அம்மா, இப்ப ஞாபகத்துக்கு வருது. நானும் வள்ளியம்மையும் அந்த மதுகிட்ட ஒரு தடவை கையெழுத்து போட்டு கொடுத்தம்மா. எப்போ? என்ன வள்ளியம்மா மறந்துட்டியா? அன்னைக்கு நீ கூட பக்கத்துல இருந்தியாம்மா. ஏதோ ஒரு பெரிய கம்பெனி கட்டுறதுக்கு அவங்ககிட்ட அனுமதி இருக்கு, லோனு ரெடியா இருக்கு, அதை உங்க பேருக்கு நான் மாத்தி தரேன், அதுக்கு எதிர்பத்திரம் ஒண்ணு வேணும், சும்மா ஒப்புக்கு ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு கொடுங்கன்னு. அது கூட டாக்குமெண்ட்லாம் எதுவும் வேணாம், ஊருக்கு நல்லது நடக்கிறதுனால இந்த லெட்டர்ல மட்டும் ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தா போதும்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்கம்மா. அதனாலதான் நம்ம கையெழுத்து போட்டு கொடுத்தோம். அதை இப்படி மாத்தி எழுதிக்குவாங்க நான் நினைக்கலையே. ஆமாங்க, ஞாபகம் இருக்கு. அது சம்மதிக்கிறோம்னு சொல்லி லெட்டர் தானே கொடுத்தோம். போச்சு, எல்லாம் போச்சு. என்ன படிச்சு பார்க்காம கையெழுத்து போடுவீங்க? மாமா நீங்க எதுலயாவது கையெழுத்து போட்டீங்களா? ஆமா லட்சுமி, நானும் அந்த மாதிரி ஒண்ணுல அவகிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்தேன். உங்ககிட்ட அவ என்ன சொன்னா? அப்பா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு, அடுத்தது நீங்க தான் போடணும்னு சொன்னா. எந்த செலவும் இல்லாம உங்க கையெழுத்தையும் என்னோட திறமையை வச்சு ஆரம்பிக்க போறேன். இதுல எந்த லாபமும் கிடையாது. அப்படி லாபம் வந்தா உங்க குடும்பத்துக்கு தான் மொத்தமும் சேரும். கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு சொன்னா. அதனால தான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். யாராவது பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுப்பாங்களா? என்ன லட்சுமி, நம்ம என்ன டாக்குமெண்ட்டியா கொடுத்தோம்? எதுவுமே இல்லம்மா, வெறும் கையெழுத்து தானே போட்டோம். பேசாம இருங்க மாமா. சக்தி நீ ஏதாவது கையெழுத்து போட்டு கொடுத்தியா? அது வந்து அண்ணன் சொல்ற மாதிரி தான். வள்ளியம்மை இண்டஸ்ட்ரீஸ்னு ஒன்று ஆரம்பிக்க போறோம். அதுக்கு மூலதனம் எதுவும் இல்லை, வெறிய மூளையையும் உங்க ஒப்புதல் கடிதத்தையும் வச்சு வாங்க போறோம். கிடைச்சா இந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொன்னான். அதனாலதான் நான் கையெழுத்து போட்டேன். அவங்களுக்கு தான் விவரம் தெரியல, உனக்கு எங்க போச்சு அறிவு? அண்ணி, அதுல வந்து அப்பாவும் தங்கவேல் அண்ணாவும் கையெழுத்து போட்டிருந்தாங்க. அந்த நம்பிக்கையில தான் நான் படிச்சு பார்க்காம கையெழுத்து போட்டுட்டேன். நல்ல வேலை, வெற்றியும் நானும் பிரச்சனை பண்ணதுனால எங்க கிட்ட கையெழுத்து வாங்காம போயிருக்கான்.
மாமா நீங்க ஏன் மாமா படிச்சு பார்க்கல? இவ தம்பி பொண்ணு உறவு முறை வேற. அவ என்ன பொய்யா சொல்ல போறான் நம்பிக்கை எழுதி போட்டமா. என்ன மாமா நான் சொல்லல, அவ ஏதோ ஒரு பெரிய தைரியத்துல தான் என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு. சரிம்மா, இப்ப என்னம்மா பண்றது? வக்கீல் கிட்ட தான் மாமா கேட்கணும். ஏமா, நாம தான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோமே, வக்கீலால ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்காமா? மாமா எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் ஒன்னு சொல்றேன். வெற்றி மட்டும்தான் அதுல கையெழுத்து போடல. அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு தான் நம்ம பார்க்கணும். அப்படியா? சரிம்மா, உடனே வக்கீல்கிட்ட பேசுமா. ஹலோ சார், நான் நாட்டாமையோட 2வது மருமக லட்சுமி பேசுறேன் சார். சொல்லுமா. சார், அது ஒரு ஒரு ப்ராப்ளம். அதை பத்தி உங்ககிட்ட பேசணும் சார். என்னன்னு சொல்லுங்கம்மா.